தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24, 25 கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே, உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன், அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆண்டவர் சொல்லுகிறார், லாசர் மரித்து விட்டார், அடக்கம் பண்ணி விட்டார், 4 நாளாகி விட்டது. இயேசு இப்பொழுது கல்லறைக்கு அருகே வந்து நிற்கிறார். அப்பொழுது மார்த்தாளை பார்த்து சொல்கிறார், லாசரு உயிர்த்தெழுவான். அதை கேட்டு அப்படியே விசுவாசிக்க வேண்டிய மார்த்தாள், ஆண்டவரே உயிர்த்தெழுதல் நாட்டிலே உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேங்கிறார். அது கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க, அற்புதமான ஒரு வார்த்தை. நானே உயிர்த்தெழுதல் ஜீவனமாயிருக்கிறேன், என்ன விசுவாசிக்க மரிச்சாலும் பிழைப்பான். என்ன அர்த்தம்? அவன் என்ன நினைக்கிறான்னா, உயிர்த்தெழுதல் நாளிலே அது நடக்கும். ஆக இயேசு எதிர்காலத்துக்குரியவர். இயேசுவின் அற்புதம் எதிர்காலத்தில் நடக்கும், எதிர்காலத்துக்குரியவராக பார்க்கிறார். ஆண்டவர் சொல்லா, எதிர்காலத்துக்கு மட்டுமல்லம்மா, ஆக இப்பொழுதே அற்புதத்தை செய்ய நான் வல்லவராய் இருக்கிறேன். நீ விசுவாசித்தால் இப்பொழுதே ஒரு அற்புதம் நடக்கும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்கிறார். பாருங்க என்ன நடந்தது. அப்பொழுதே லாசருவே வெளியே வா என்று சொல்ல, மரித்தவன் வெளியே வந்து அந்த அற்புதத்தை ஊரே கண்டது. ஹல்லேலூயா. அதைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை கேட்கிற தேவ பிள்ளைகள் கர்த்தர் சொல்லுகிறார், இயேசு எதிர்காலத்துக்குரியவர்களை எப்போ செய்வார்ல, விசுவாசிக்கும் பொழுது இப்பவே ஒரு அற்புதத்தை செய்ய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இப்பொழுதே உங்களுடைய வியாதி நீங்கும். ஆக கடன் பிரச்சனைகள் விலகும், போராட்டங்கள் விலகும். எந்த காரியத்தை உங்களுக்கு தேவை இருக்கிற அந்த காரியத்தை நிறைவேற்ற இப்பொழுதே கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்றைக்கு அற்புதம் செய்வார், நாளைக்கு செய்வார். அவர் இன்றைக்கே செய்ய வல்லவர் ஐயா. ஆண்டவர் சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளை பார்த்து, எளிதான காரியத்தை நீங்கள் செய்ய ஆயத்தமா இருந்தால் கடினமானதை கர்த்தர் இயேசு செய்வார். உங்களால் முடிந்ததை செய்ய நீங்கள் ஆயத்தமா இருந்தால் முடியாததை செய்ய இயேசு வல்லவராயிருக்கிறார். இதை நம்புகிற விசுவாசிக்கிற கர்த்தர் பிள்ளைகளை சொல்லுகிறேன், இயேசுவை விசுவாசிங்கள், ஒரு அற்புதத்தை விசுவாசிங்கள், ஒரு ரத்தத்தின் வல்லமை விசுவாசிங்க. இப்பவே உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். துக்கமா இருக்கிறவங்களை சந்தோஷமாய் மாற்றுவார். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.